குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். 1971 வங்கதேச போரில் உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களின் வாரிசுகளுக்கு அந்நாட்டு அரசு பணிகளில் 30% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வந்தது. இதற்கு எதிர்ப்பு எழுந்த நிலையில் 2018 பூதாகரமானது. மாணவர்கள் போராட்டத்தை தொடர்ந்து இடஒதுக்கீட்டை அரசு ரத்து செய்தது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த வங்கதேச ஹைகோர்ட் இடஒதுக்கீட்டை மீண்டும் வழங்க உத்தரவிட்டது. அரசும் அதை மீண்டும் நடைமுறைப்படுத்த முயன்றது. இதை எதிர்த்து நாடு முழுவதும் மாணவர்கள் போராட்டத்தில் குதித்தனர். போலீஸ் மாணவர்களிடையே மோதல் உண்டானது. பல இடங்களில் வன்முறை வெடித்தது. இதில் இதுவரை 150க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். கலவரத்தை கட்டுப்படுத்த வங்கதேசம் முழுவதும் ஊரடங்கு உத்தரவு போடப்பட்டுள்ளது. அமைதியை நிலைநாட்ட ராணுவத்தினர் இறக்கப்பட்டுள்ளனர். இன்டர்நெட் தடை செய்யப்பட்டுள்ளது. பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டன. இச்சூழலில் இடஒதுக்கீடு தொடர்பான வழக்கை விசாரித்த வங்கதேச சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே ஹைகோர்ட் வழங்கிய 30% இடஒதுக்கீடு தீர்ப்பை ரத்து செய்தது. எனினும் வாரிசுகளுக்கான இடஒதுக்கீட்டை முழுமையாக நீக்க மறுத்தது. விடுதலைப் போரில் பங்கேற்றவர்கள் வாரிசுகளுக்கான இடஒதுக்கீட்டை 30% 5% கோர்ட் குறைத்தது. பழங்குடியினருக்கு 1%, மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தவருக்கு 1% என இடஒதுக்கீடு மொத்தம் 7% தரப்படும். எஞ்சிய 93% இடங்கள் தகுதி அடிப்படையில் நிரப்பப்படும் என்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. இதற்கு முன்பு 56% இருந்த மொத்த இடஒதுக்கீட்டை சுப்ரீம் கோர்ட் 7% குறைத்துவிட்டது. இதனால் தகுதி அடிப்படையிலான ஒதுக்கீடு 44 93% அதிகரித்துள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டு மாணவர்கள் வகுப்புகளுக்கு திரும்ப கோர்ட் அறிவுறுத்தியது. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை போராட்டக் குழுவினர் வரவேற்றுள்ளனர். இந்த ஒதுக்கீட்டை அரசு அறிவிக்கும் பட்சத்தில் வங்கதேசத்தில் விரைவில் அமைதி திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது.